உண்டாயிற்று. ஆதாமே, தோட்டத்துல இருக்கிற எல்லா கனியும் நீங்க சாப்பிடலாம்ப்பா. ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்க சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா அந்த நாள்லயே நீங்க சாகவே சாவாய். தேவனே இருக்கிற பயத்தெல்லாம் அச்சு நவுத்த வேணாதானே சொன்னாரு உங்களை? இல்லையே, எல்லா பயத்தையும் சாப்பிட சொன்னாரு. நாங்கள் சாவாதபடி நடுவில் இருக்கிற விச்சத்தின் பயத்தை மட்டும் சாப்பிடவும் தொடவும் வேணான்னு தேவன் சொல்லிக்கிறாரு. ஏமா, நீ சாவ மாட்டேமா. இது நீ சாப்பிட்டேன்னு உன் கண்ணு திறக்கப்படுமா. நன்மை தீமை அறிஞ்சி தேவர்கள் போல சோக்க ஆயிடுவாமா நீ. ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய்? தேவனே, நான் நிர்வாணியா இருக்கேன். நான் முன்னாடி வர எனக்கு பயமா இருக்குது. நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாரு? நான் சாப்பிட வேணான்னு சொன்ன கனியை சாப்பிட்டாயோ? தேவனே, என் கூட இருக்கணும் நீங்க ஒரு சீயை கொடுத்தீங்களே, அவதான் தேவனை கொடுத்தா, அததான் நான் சாப்பிட்டேன். ஏவாளே, எதுக்காக இப்படி செய்தாய்? கர்ப்பம் தான் ஏமாத்திடுச்சு தேவனே, அதனால தான் தேவனை சாப்பிட்டேன். சகல மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன் வயிற்றாலே நகர்ந்து மண்ணையே தின்பாய். ஸ்திரீயே, நீ கர்ப்பவதியா இருக்கும் பொழுது உன் வேதனையை பெருக பண்ணுவேன். நீ வேதனையோடு தான் பிள்ளை பெறுவாய். ஆதாமே, நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்னதை செய்யாம உன் மனைவியின் பேச்சை கேட்டு செஞ்சதுனால நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை அனுபவித்து உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரத்தை புசிப்பாய். சும்மா கெஜரா கொத்தனக்காத வந்துச்சு என் வாழ்க்கையை கொத்தாத்துன்னு போறதுக்கு.